இப்போ பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான சரிங்க. அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டைக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு தென்னை விவசாயி. அவங்க சட்டத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாய சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. சோ அதை இங்க குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. நீங்க பேசலாம். மிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. விவசாயிக்கு நெல் விலையை உயர்த்தி, அந்த வயலை உயர்த்தி, இது வரை கேட்கவே இல்லை. வறட்சி, திடீர்னு மழை பெய்யும். எங்க ஆட்சியெல்லாம் திடீர்னு, உங்க ஆட்சியா மழையே பெய்யல. எங்க ஆட்சியா திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்க அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து, நாங்க ஓடி போய் மழை பெஞ்சா நாங்க போய் ரோட்ல நானும் சக்கரை பண்ணி நிக்கணும். ஆக போய் எங்க தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்ப மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான். பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனா இப்போ விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்ற நீங்க சொன்னீதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசுல இருக்கு. அதான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஒரு புது ஆட்சி வந்தா எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்காரு நெல். நாங்க 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்ப 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போர் அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டை படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, நாங்க இப்ப நாங்களும் கடந்த இதே இடத்துல தான் உட்காந்து சொன்னேன். நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்ல நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட் தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டை அப்ப இல்லை நினைக்கிறேன், அப்ப ரிசைமெண்டார் எம்எல்ஏ நினைக்கிறேன், அப்ப ரிசைமெண்டார். அப்ப இல்ல 4000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவிச்சேன். நாங்கள் அதே போல நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபாய் இப்ப கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்க என்ன சொன்னீங்க? 4500 ரூபாய் சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 4500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்க. அதான் சொன்னேன். இப்ப கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாசத்துல கொடுத்தீங்க, போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்ப நீ சொல்லிட்டா, முதலமைச்சர் சொல்லிட்டா, நிதிநிலை வேளாண்மை துறை அமைச்சர்